லிவியாதானின் அங்கங்களும் வீரியமும். தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு அடர்த்தியாய் இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாயிருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணைபிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது தும்முகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லைப் போலவும் இயந்திரத்தின் அடிக்கல்லைப் போலவும் கெட்டியாயிருக்கும். அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது. கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். அது ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்கப் பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையைப் போல் விளங்கும். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். தம்முடைய சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்வதற்கு தேவனுக்கு யாருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவையில்லை. வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய சிருஷ்டிகளை கர்த்தர் யாருக்கும் ஒப்புக் கொடுக்கவில்லை. தம்முடைய சிருஷ்டிகளுக்காக கர்த்தர் யாருக்கும் கடன்பட்டிருக்கவில்லை. கர்த்தர் யோபுவினிடத்தில் தம்முடைய சர்வ வல்லமையை பற்றி சொல்லும்போது தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் என்று கேட்கிறார். மனுஷரால் கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் மனுஷருக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுப்பது எல்லாவற்றையும் அவர் நமக்கு ஈவாக கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாக நாம் யாரும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கவில்லை. கர்த்தர் யாருக்கும் கடன் பட்டிருக்கவும் இல்லை. கர்த்தரே சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானராய் இருக்கிறார். வானத்தின் கீழே சமுத்திரமும் உலர்ந்த தரையும் இருக்கிறது. இவற்றில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தருடையவைகள். சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தருக்கு சொந்தமானவை. கர்த்தர் அவற்றை சிருஷ்டிப்பதற்கோ அல்லது அவற்றை ஆளுகை செய்வதற்கோ அவர் யாருடைய உதவியையும் எதிர்பார்ப்பதில்லை. அவரே சர்வ சிருஷ்டிகர், அவரே சர்வ ஆளுகை உள்ளவர், அவரே சர்வ வல்லமையும் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய மகிமையையும் மாட்சிமையையும் விவரிப்பதற்கு லிவியாதானை பற்றி இன்னும் அதிகமாய் சொல்லுகிறார். லிவியாதானுடைய அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் யோபுவுக்கு மறைக்காமல் சொல்லுகிறார். தேவன் தமக்கு சித்தமானதை நமக்கு மறைக்காமல் வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்படாமல் மறைக்கப்பட்ட ரகசியங்களும் உண்டு. நமக்கு மறைவான ரகசியங்கள் கர்த்தருக்கு மாத்திரமே உரியவை. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியங்களோ நமக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் பொதுவானவை. லிவியாதானின் உருவம் மிக பெரியதாய் இருக்கிறது. அதற்கு ஏராளமான அங்கங்கள் உண்டு. அதன் வீரியமும் பெரியது. லிவியாதான் பெரிய சரீரத்தோடு இருந்தாலும் அதன் அங்கங்களில் ஒவ்வொன்றும் நேர்த்தியாய் இசைக்கப்பட்டிருக்கிறது. லிவியாதானுக்கு அருகாமையில் யாரும் போக முடியாது.
அதற்கு யாராலும் கடிவாளம் போட முடியாது. கர்த்தர் லிவியாதானுடைய உருவத்தை பற்றி சொல்லும்போது, அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள் என்று சொல்லுகிறார். லிவியாதான் உயிரோடு இருக்கும்போது அதற்கு அருகாமையில் போவதற்கே மனுஷர் பயப்படுவார்கள். அதன் பற்களும் பயங்கரமானவை. அதன் வாயை யாராலும் திறக்க முடியாது. அதன் தாடைகளை யாராலும் மூடவும் முடியாது. மனுஷரால் லிவியாதனுடைய வாய்க்கு அருகாமையிலேயே போகவே முடியாது. அதன் பற்கள் அவ்வளவு பயங்கரமானதா இருக்கும். மனுஷன் குதிரைக்கு கடிவாளம் போடுகிறான். ஆனாலும் எந்த மனுஷனானாலும் லிவியாதானின் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போட முடியாது. லிவியாதானின் முகத்தை பார்த்தாலே பயங்கரமாய் இருக்கும். அதன் முகத்தில் உள்ள வாயை திறந்து பார்த்தால் அதற்குள்ளே பற்கள் பயங்கரமானதாக இருக்கும். லிவியாதானின் தோல் செதில்கள் நிரம்பி கெட்டியாய் இருக்கும். லிவியாதானுக்கு அதன் செதில்களே அழகும் பலனும் கொடுக்கிறது. கர்த்தர் லிவியாதானின் செதில்களை பற்றி விரிவாக சொல்லுகிறார். முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாய் இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புக மாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணை பிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது. லிவியாதானுக்கு நெருக்கமான செதில்கள் இருப்பதினால் இது ஒருவேளை முதலையாய் இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். திமிங்கலம் முதலையை விட உருவத்தில் பெரியது. திமிங்கலத்தின் தோலை விட முதலையின் தோல் வலுவாகவும் கெட்டியாகவும் இருக்கும். லிவியாதான் மூச்சு விடுவதை பார்க்கும் போதே மனுஷருக்கு பயம் உண்டாகும். அதன் மூச்சு காற்று புயல் காற்று போல வேகமாக வீசும். அதன் வாயில் இருந்து தண்ணீர் தெறிக்கும் போது பெருமழை பெய்வது போல இருக்கும். லிவியாதான் தும்முகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல இருக்கிறது. சூரியனின் வெளிச்சம் பிரகாசமாய் இருப்பது போல லிவியாதானின் கண்களும் பிரகாசமாய் இருக்கும். திமிங்கலங்களின் கண்கள் இரவு வேளையிலும் பிரகாசமாய் தெரியுமாம். அது அருணோதயத்தின் வெளிச்சம் போலவும் இருக்குமாம். திமிங்கலத்தைப் போலவே முதலையின் கண்களும் இரவு வேளையில் பிரகாசமாய் தெரியுமாம். கர்த்தர் யோபுவிடத்தில் லிவியாதானின் சரீர அவயவங்களை பற்றி விரிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். லிவியாதானுடைய வாயில் இருந்து எரிகிற பந்தங்கள் புறப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபாக்கினை எரிகிற பந்தங்கள் போல புறப்படும். லிவியாதானின் வாயில் இருந்து அக்கினி பொறிகள் பறக்கும். தேவனுடைய கோபம் மனுஷருக்கு பயங்கரமாய் இருக்கும். லிவியாதானின் வாயில் இருந்து வருகிற புகை மனுஷருக்கு பயங்கரத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்கும். அதன் வாயில் இருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளில் இருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயில் இருந்து ஜுவாலை புறப்படும் என்று கர்த்தர் லிவியாதானை பற்றி சொல்கிறார். கர்த்தரிடத்தில் சர்வ வல்லமை உள்ளது. கர்த்தருக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் யாருக்கும் பயப்படவும் மாட்டார். லிவியாதானின் சரீரத்திலும் அதிக வல்லமை உள்ளது. அதற்கு அருகாமையில் நெருங்குகிறவர்கள் எல்லோரும் அதை பார்த்து பயப்படுவார்கள். லிவியாதான் யாருக்கும் பயப்படாது. லிவியாதானின் கழுத்திலே பலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் லிவியாதானுக்கு முன் கூத்தாடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் இயந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாய் இருக்கும் என்று கர்த்தர் லிவியாதானின் உடற்கூறுகளை பற்றி சொல்லுகிறார். என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ என்று யோபு கர்த்தரிடத்தில் கேட்கிறார். யோபுவின் மாம்சம் வெண்கலம் அல்ல, ஆனால் லிவியாதானின் நெஞ்சு கல்லை போல உறுதியாய் இருக்கிறது. லிவியாதான் எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். லிவியாதானின் சரீர பலத்தை போலவும் அதன் ஆவியும் பலமுள்ளதாய் இருக்கிறது. அது மேலே எழும்பும்போது ஒரு பெரிய பர்வதம் மேலே எழும்புவது போல எழும்புகிறது. அதை பார்த்து பலசாலிகளும் பயப்படுவார்கள். லிவியாதானை எளிதாக பிடிக்கவும் முடியாது. அதை எளிதாக அழிக்கவும் முடியாது. ஈட்டி, வல்லையம், கவசம் போன்ற ஆயுதங்களால் லிவியாதானுக்கு சேதம் உண்டு பண்ண முடியாது. அந்த ஆயுதங்களுக்கு லிவியாதான் பயப்படவும் செய்யாது. கர்த்தர் லிவியாதானின் தைரியத்தை பற்றி சொல்லும்போது பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் என்று சொல்லுகிறார். லிவியாதான் பெரும் தடிகளை கூட தாளடிகளாக எண்ணும். அது ஈட்டியின் அசைவை இகழும்.
அம்பு அதை துரத்தாது, கவண்கள் அதற்கு திரும்பாகும். லிவியாதான் இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். லிவியாதான் அந்த அளவுக்கு அதிக பலம் உள்ளது. அதை சிருஷ்டித்த கர்த்தரோ சர்வ வல்லமை உள்ளவர். லிவியாதான் தண்ணீரிலே ஒரு கப்பலைப் போல வேகமாக ஓடும். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி வேகமாக ஓடும். லிவியாதான் ஆழத்தை பொங்க பண்ணும். கடலை தைலம் போல கலக்கிவிடும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேல் ஓடும். லிவியாதான் தனக்கு பின்னாக பாதையை துவக்க பண்ணும். லிவியாதானுக்கு ஆழமானது வெளுப்பான நாரையைப் போல் விளங்கும்.